சினிமாவை தெரிஞ்சு சினிமாவை ரசித்து சினிமாவை பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இன்னவே நான் விஷால் சார்பாக சொல்லிக்கிறேன், வில் பி ஸோ ஹாப்பி. ஐ திங்க் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸோட மறுபடியும் ஒரு என்ட்ரி பெரிய லெவலில் வர்றதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக மதகஜா இருக்குன்னு நம்புகிறேன். எல்லாத்துக்கும் அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம், என் தம்பி இந்த மனுஷன் வந்து பட்ட கஷ்டத்துக்கு வந்து வெளியில் சொல்லாத எவ்வளோ விஷயம் இருக்குது. இவர் வாங்க போனால் தான் பேசுவேன், ஆனால் உரிமையாக இப்போ சொல்லணும், இவன் பட்ட கஷ்டம் அவ்வளோ கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. யூ ஓன்ட் பிலீவ், எனக்கு ஒரு நாள் வந்து வெளியில் யார்ட்டையும் அது வரைக்கும் சொல்லாத தகவல், இவர் டிரைவர் ஃபோன் பண்ணுறாரு, சார் மயங்கி வந்துட்டார் கார்லன்ட்டு. அவசரமாக போய் பார்த்தா அந்த 6 அடி உருவம் ஒரு காரில் மயங்கி கிடக்குது. அவ்வளோலாம் அது காரணம் எல்லாம் விட்டுருவோம். அந்த மாதிரி பல கஷ்டங்கள். அதே மாதிரி அந்த படம் பண்ணும்பொழுது அந்த உடம்பை வருத்திக்கிட்ட ஒரு பட்ட கஷ்டம் எல்லாம் இப்போது இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறது. விஷால் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் இது வந்து நம்ம உண்மையாக உழைச்சி சின்சியராக நம்மளோட ஃபுல் எஃபெக்டை போட்டால் கண்டிப்பாக ஆண்டவனும் மக்களும் நம்ம கைவிட மாட்டாங்கிறதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய உதாரணம். இது வந்து மேக்சிமம் இந்த படத்தோட வெற்றியோட சந்தோஷம் விஷாலோட சின்சியாரிட்டிக்கு, விஷாலோட உழைப்புக்குன்னு நான் வந்து சத்தியமாக சொல்லுவேன். தேங்க் காட். ஏன்னா இந்த படத்தோட வெற்றி வந்து விஷாலுக்கு மார்க்கெட் ஆசிடிஸ் நல்லா இருக்குது, அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த வெற்றி என் தம்பிக்கு ஒரு பெரிய மருந்தாக அமைஞ்சிருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி. 15 நாளைக்கு முன்னாடி நாங்கள் பட்ட வேதனை எங்களுக்கு தான் தெரியும். என்னென்னமோ சொன்னாங்க. ஐ நோ இல்லை விஷாலோட இதுக்கு வந்து 2 நாள் இல் கம்பேக் அகைன்ட்டு. அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து நிற்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மதகஜராஜோட வெற்றியோட சந்தோஷம் எல்லாம் என் தம்பிக்கு போய் சேரணும்னு ஆசைப்பட்றேன். அண்டு எல்லாத்தோட முக்கியமாக என் தெய்வங்களாகிய ரசிகர்கள் மக்கள் மிகப்பெரிய நன்றி. கூட்டமாக படத்தை நான் பார்த்து அந்த தேட்டர்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோ கூட்டம் கீழே உட்காந்துருக்கும்போது நாங்கள்லாம் உங்களுக்கு கைமாறு பண்ணோன்ட்டு தோணும். அவங்க எங்களை நாங்கள் ஒவ்வொரு சோறும் வந்து அவங்க போட்ட என்ன சொல்லலாம், எங்கள் உழைப்புக்கு போட்ட கருணைன்னே சொல்லலாம், அப்படி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஸோ இந்த தருணத்தில் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன்.